இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் 73வது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளும் ஒன்றாகும். அவருடைய சிலுவை பாடுகளில் நடந்த அநேக சம்பவங்களில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இந்த செய்தியில் சுருக்கமாக பார்ப்போம். அவர் சிலுவையில் மரித்த பின்பு போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதியை சம்பவத்தை பலர் வெறுமனே சிலுவை பாடுகளில் ஒன்றாக மேலோட்டமாக நினைத்து அதன் ஆவிக்குரிய அர்த்தத்தை, அதில் உள்ள மிக மிக ஆழமான வெளிப்பாட்டை பார்க்க தவறவிட்டு விடுகிறார்கள். எனவே இன்று இந்த செய்தியின் மூலம் அந்த ஆவிக்குரிய மாபெரும் காரியத்தை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, சற்று கவனம் செலுத்தி இந்த செய்தியை கேட்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளில் 2 அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று பௌதீகமானது, மற்றொன்று ஆவிக்குரியது. ஒன்று பிறர் தங்களுடைய கண்களால் பார்க்கும்படியான புறம்பான அம்சம், மற்றொன்று ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்ட உள்ளார்ந்த அம்சம். அவர் முள்முடி சூடியது, சிலுவையை சுமந்தது, வாரினால் அடிக்கப்பட்டது, சிலுவையில் அறையப்பட்டது மற்றும் சாகும் வரை அவமானப்படுத்தப்பட்டது என்ற புறம்பான அம்சமாகியவை அனைத்தையும் ஒரு சராசரி மனிதனாக அவற்றின் வலியையும் வேதனையும் ஓரளவிற்கு புரிந்து கொள்ள முடியும். இன்றும் அந்த சிலுவை பாடுகளை நினைக்கும் போதெல்லாம் ஒரு பக்கம் நம் மனம் வேதனையால் பதறுகிறதல்லவா? வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று பார்க்கிறோம். இது கர்த்தராகிய இயேசு பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக நம் பதிலீடாக மாறினார் என்பது நிரூபணமாகும். ஒருவர் புறம்பான அம்சத்தை மாத்திரம் பார்ப்பார் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசுவின் சிலுவை மரணம் அவருடைய அனுதாபத்தையும் பரிதாபத்தையும் உணர்ச்சி வசப்படுதலையும் மற்றும் அதிகபட்சமாக அன்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். சுருக்கமாக சொன்னால், கர்த்தராகிய இயேசுவின் சிலுவையின் பாடுகள், அவருடைய மரணம் ஒருவரை துக்கப்படுத்தும் காரியமாக மாறிவிடும். அதே சமயம் அதனுடைய மறுபக்கமாகிய ஆவிக்குரிய பக்கத்தை பார்ப்போம் என்றால், கர்த்தராகிய இயேசுவின் சிலுவை மரணத்தை நாம் துக்கிக்காமல் மாறாக அவருடைய மரணத்தின் வீரியத்தையும் சாத்தானின் மீதான வெற்றியின் தீவிரத்தையும் பாடுவோம், போற்றுவோம், கொண்டாடுவோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசுவின் சிலுவை மரணத்தை பற்றிய ஆவிக்குரிய பக்கத்தை, ஆவிக்குரிய அர்த்தத்தை, ஆவிக்குரிய உண்மையை தெரியாதவர்கள் அல்லது வெளிப்பாட்டை பெறாதவர்கள் இன்றும் கர்த்தராகிய இயேசுவின் சிலுவை மரணத்தை நினைத்து நினைத்து அழுது வருடத்தில் பல நாட்கள் துக்கிக்கிறார்கள். யாரெல்லாம் அவருடைய மரணத்தின் ஆவிக்குரிய பகுதியை தெரிந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அதை கொண்டாடுவார்கள். அதாவது அவருடைய மரணம், மரணத்தை மரணத்தால் வென்ற, சாத்தானை தோற்கடித்த மரணம், பாவத்தை ஜெயித்த மரணம், உலகத்தை வென்ற மரணம், சாத்தானின் தலையை நசுக்கிய மரணம், பழைய சிருஷ்டிப்பை முடிவுக்கு கொண்டு வந்த மரணம் என்று கர்த்தராகிய இயேசுவின் வெற்றியை பல அம்சங்களில் பறைசாற்றுவார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தராகிய இயேசுவின் சிலுவை மரணத்தின் ஆவிக்குரிய பக்கத்தின் முக்கியத்துவம் இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த ஆரம்ப வார்த்தையோடு இந்த செய்தியில் கர்த்தராகிய இயேசுவின் சிலுவை மரணத்தில் நடைபெற்ற ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாம் பார்க்க போகிறோம். அதை பற்றிய வசனத்தை இப்பொழுது நாம் வாசிப்போம். யோவான் 19:30 முதல், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாயிருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவருடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தப்படி போர்ச்சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதைக் கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. 34ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். போர்ச்சேவகரில் ஒருவன்
ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இன்று இந்த செய்தியில் அவருடைய விலாவில் இருந்து புறப்பட்ட இரத்தத்தையும் தண்ணீரையும் பற்றி, அதாவது அவற்றின் ஆவிக்குரிய அர்த்தத்தை பார்க்க போகிறோம். சகோதர சகோதரிகளே, சற்று கவனம் செலுத்தி கேட்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கின்ற பலர் தண்ணீரால் நிறைந்ததுதான் இரத்தம், எனவே ஒருவன் அவருடைய விலாவில் ஈட்டியினால் குத்தும்போது இரத்தத்தோடு தண்ணீரும் வந்தது சரிதானே என்று அதன் ஆழத்தை மற்றும் ஆவியானவர் ஏன் அதை குறிப்பிட்டார் என்று தியானிக்காமல் கடந்து சென்று விடுகிறார்கள். நாம் அனைவரும் அறிந்தபடி வேதத்தில் உள்ள எல்லா வேத வசனங்களும் ஆவியானவரால் சுவாசித்து ஊதப்பட்டிருக்கிறது, அதாவது ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு சொல்லப்பட்ட இரத்தத்தோடு தண்ணீரும் என்று சேர்க்கப்பட்டது ஏனோ தானோ அல்லது மரணத்தின் கோரத்தை விவரிக்க பதிவு செய்யப்படவில்லை என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் சொல்கிறேன், இங்கு சொல்லப்பட்ட இரத்தமும் தண்ணீரும் என்ற வார்த்தைகள் ஏனோ தானோ மரணத்தின் கோரத்தை விவரிக்க பதிவு செய்யப்படவில்லை என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. சரி, இப்பொழுது இரத்தம் மற்றும் தண்ணீரின் ஆவிக்குரிய அர்த்தத்தை பார்ப்போம். இரத்தம் மீட்பை, அதாவது ரிடம்ஷனை குறிக்கிறது. விவரமாக சொன்னால் இரத்தம் சட்ட ரீதியான மீட்பை, அதாவது ஜுடிஷியல் ரிடம்ஷனை அடையாளப்படுத்துகிறது. அடுத்ததாக தண்ணீர் ரட்சிப்பை, அதாவது சால்வேஷனை குறிக்கிறது. விவரமாக சொன்னால் தண்ணீர் ஜீவாதாரமான ரட்சிப்பை அடையாளப்படுத்துகிறது. முதலாவதாக இரத்தம் எவ்வாறு சட்ட ரீதியான மீட்போடு தொடர்புடையது என்று பார்ப்போம். தேவன் நீதிபரர் என்பதை நாம் அறிவோம். தேவனுடைய நீதியான கோரிக்கைகளின்படி, சட்டத்தின்படி பாவம் அல்லது தவறு செய்தால் அதற்குரிய தண்டனை அல்லது பரிகாரம் செய்யப்பட வேண்டும். அவ்வாறு ஒருவேளை பரிகாரம் செய்யப்பட்டு விட்டால் பாவம் அல்லது தவறு செய்த ஒருவர் நீதியின்படியான தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டு மீண்டும் தன்னுடைய நிலைக்கு திரும்புமாறு மீட்கப்படுகிறார். பழைய ஏற்பாட்டை வாசித்தால் ஒருவருடைய பாவத்திற்கு ஏற்ப பலவிதமான பலிகளை பதிலீடாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அது நீதியின் நியமத்தின்படியான ஒரு சட்டமாக இருந்தது. சட்டம் என்ற முறையில் அதற்கு எந்த சமரசமும் கிடையாது. அதாவது செய்த பாவத்திற்கேற்ப ஒன்று தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அதற்கு பரிகாரமாக பதிலீடு பிராயச்சித்தம் செலுத்தப்பட வேண்டும் என்பதில் எந்தவிதமான சாக்கு போக்குக்கும் சிபாரிசுக்கும் தள்ளுபடிக்கும் சமரசத்திற்கும் இடமில்லை. நீதி நீதிதான், சட்டம் சட்டம்தான், தண்டனை தண்டனைதான், பதிலீடு பதிலீடுதான். காரியம் இப்படி இருக்க ஒரு நாள் மனிதன் கீழ்ப்படியாமை என்ற பாவம் செய்து விழுந்து போகிறான். சரி, இப்போது அந்த பாவத்திற்கு பரிகாரம் பாவமில்லா ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆனால் முழு மனுகுலமும் பாவம் நிறைந்த ரத்தத்தை கொண்டதால் பாவமில்லா ரத்தத்திற்கு வாய்ப்பே இல்லை. எனவே ஒரு நாள் தேவனே பாவ மாம்சத்தின் சாயலில் பாவமில்லா ரத்தத்தோடு மனிதனாக பூமிக்கு வந்து சிலுவையில் தன் ரத்தத்தை சிந்தி பாவ பரிகாரத்தை நிவர்த்தி செய்து நீதியின்படியான சட்டத்தின்படியான டிமாண்டை, கோரிக்கையை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 9:22, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்ச குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 20:28, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை என்று நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தராகிய சிலுவையில் சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தமும் முழு மனுகுலத்தின் பாவத்தின் பரிகாரமாகும். இதன் மையம் மனிதன் மீது கொண்ட தேவனின் அன்புதான் என்றாலும் தேவன் தம் அன்பை கொண்டு குறுக்கு வழியில் நீதியை, சட்டத்தை சமரசம் செய்யாமல் மாறாக நீதியின்படியான கோரிக்கைகளை நிறைவேற்றினார் என்பது நமக்கு ஒரு மாபெரும் மாதிரியை காண்பிப்பதற்காகும். இன்று பலர் தேவன் அன்பானவர், அன்பு என்றால் தேவன், தேவன் என்றால் அன்பு, அவர் அன்பின் ஊற்று, அந்த அன்பு எல்லாவற்றையும் மன்னித்துவிடும் என்று மனம் திரும்புதல் இன்றி மனம் போன போக்கில் பாவம் மேல் பாவம், குற்றம் மேல் குற்றம் செய்து அந்த ஆராய முடியா ஆழ்கடலிலும் ஆழமான அன்பை மிஸ்யூஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய அன்பிற்கு துளி அளவும் குறைவற்ற சமமான மற்றொரு மாபெரும் குணாதிசயம் இருக்கிறது என்பதை பார்க்கவில்லை, அல்லது அதை பார்க்க விடாமல் சாத்தான் அவர்களின் கண்களை குருடாக்கியிருக்கிறான் என்று பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஆம், தேவன் நீதிபரர். நீதி
அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எனவே அன்பு சட்டத்தை, நீதியை ஒருபோதும் இடமாற்றம் செய்ய முடியாது மற்றும் அதை முயற்சிக்கவும் செய்யாது. இறுதியாக அதை நிரூபிக்கும் வகையில் அன்பு ஒரு நாள் எடுத்த முடிவுதான் மனிதனாக பூமிக்கு வந்து குறிப்பிட்ட காலத்தில் சிலுவையில் இரத்தத்தை சிந்தி பாவம் செய்த மனிதனை நீதியின் கட்டுப்பாட்டிலிருந்து மீட்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு தான் சிந்திய தன் சொந்த இரத்தத்தினால் சபை விசுவாசிகளை வாங்கி தன் ஆஸ்தியாக மாற்றுகிறார். எனவே இந்த மீட்பை சட்டத்தின்படியான அல்லது நீதியின்படியான மீட்பு என்று பார்க்கிறோம். அடுத்தது தண்ணீரும் வந்தது என்று பார்க்கிறோம். அது ஜீவனை வழங்குவதை உட்செலுத்துவதை குறிக்கிறது. மேலும் தண்ணீர், அதாவது கர்த்தராகிய இயேசுவின் ஜீவன் சபையை உற்பத்தி செய்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் மரணம் எதிர்மறையான பக்கத்தில் நம்முடைய பாவங்களை எடுத்து போடுகிறது. அதே சமயம் நேர்மறையான பக்கத்தில் நமக்கு ஜீவனை வழங்குகிறது. அதாவது மீட்பின் அம்சம் மற்றும் ஜீவனை வழங்கும் அம்சம் என்ற இரு அம்சங்களை உள்ளடக்கியது அவருடைய விலையேறப்பெற்ற மரணம். எனவே இரத்தத்தை குறிக்கும் மீட்பின் அம்சமானது தண்ணீரை குறிக்கும் ஜீவனின் அம்சத்திற்காக என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறேன், இரத்தத்தை குறிக்கும் மீட்பின் அம்சமானது தண்ணீரை குறிக்கும் ஜீவனின் அம்சத்திற்காக என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு 2 உதாரணங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, ஆதியாகமத்தில் பார்க்கின்றபடி மரணத்தை அடையாளப்படுத்துகின்ற ஆதாமின் நித்திரையின் போது அவனுடைய ஒரு விலா எலும்பிலிருந்து ஏவாள் உருவாக்கப்படுகிறாள் என்று பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் மரணத்தையும் மறுபக்கம் ஜீவனின் பெருக்கம் அல்லது உருவாக்கம் அல்லது உட்செலுத்துதலையும் அடையாளப்படுத்துகிறது. அடுத்த உதாரணத்தை யோவான் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். யோவான் 12:24, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இது ஜீவனை மறு உற்பத்தி செய்கின்ற, ஜீவனை பரவ செய்கின்ற, ஜீவனை விரிவாக்குகின்ற, ஜீவனை பெருக்குகின்ற மரணத்தை குறிக்கிறது. மேலும் இரத்தமானது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் அடையாளப்படுத்தப்படுகிறது. அடுத்து தண்ணீரானது யாத்திராகமும் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பிளக்கப்பட்ட பாறையிலிருந்து புறப்பட்டு வருகின்ற தண்ணீரினால் அடையாளப்படுத்தப்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசுவின் சிலுவையின் பாடுகளை லெந்து காலத்திலோ ஞாயிற்றுக்கிழமை என்றோ அப்பத்தையும் ரசத்தையும் பார்க்கும் போதோ அல்லது சிலுவை பாடுகளை பற்றிய பாடல்களை கேட்கும் பொழுதோ பார்க்கும் பொழுதோ நினைவு கூறக்கூடிய ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாக இல்லாமல் நாம் அனுதினமும் நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் அவருடைய சிலுவை மரணம் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து நித்திய ஆக்கினையிலிருந்து நம்மை காப்பாற்றி அவருடைய சரீரமாகிய சபையில் நம்மை பல அவயவங்களாக மாற்றி நாம் அவரை புசிக்கவும் அவரை பருகவும் அவரோடு தொடர்பு கொள்ளவும் கிருபாசன தண்டையில் கிட்டி சேரவும் ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி பலிவாசலை திறந்து நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறது. மேலும் இன்னும் ஆச்சரியப்படும் விதமாக பாவிகளாகிய நாம் அனுதினமும் அவருடைய ஜீவனில் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து இறுதியாக ஒரு நாள் அவருடைய மறுபாதியாகிய மணவாட்டியாகவே மாறிவிடுவோம் என்பதை நினைத்து பார்த்தால் நிச்சயமாக துள்ளி குதித்து 1000 பல்லாயிரம் நன்றிகளை ஒவ்வொரு நாளும் கனமும் ஏறெடுப்போம் என்று சொன்னால் அது மிகையாகாது. மேலும் இன்றிலிருந்து யோவான் 19:34 வசனமாக இருக்கட்டும், சட்ட ரீதியான மீட்பை குறிக்கும் இரத்தமும் ஜீவாதாரமான ரட்சிப்பை குறிக்கும் தண்ணீரும் என்ற வார்த்தைகளாக இருக்கட்டும். அது நம்மை நிதானிக்க, அதன் ஆவிக்குரிய அர்த்தத்தை நினைத்து கர்த்தரை துதிக்க, மிக குறிப்பாக நன்றி நிறைந்த வாழ்க்கை வாழ வழிநடத்தும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அவர் விரும்புகிற, அவர் சித்தத்தை செய்கிற, அவருடைய வருகையை கொண்டு வருகிற வாழ்க்கை வாழ பாரப்படுத்துவாராக. எல்லா புகழும் துதியும் கனமும் திரியேக தேவனுக்கே. ஆமேன்.